அண்மை செய்தி. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி இல்லத்தில் அவசர ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் அவசர ஆலோசனை நடைபெறக்கூடிய நிலையில் இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட் வழங்கலாம், கேட்கலாம். வெங்கட், இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட இருக்கு, மேலும் விவரம். வணக்கம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமுடன் தீவிரவாதி நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரதமர் இல்லத்தில் தற்பொழுது அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நாளைய தினம் அமைச்சரவை கூட்டம், அதாவது இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது பிரதமர் இல்லத்தில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் பாதுகாப்புத்துறை ரீதியாக முப்படைகளின் தலைமை தளபதி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பாதுகாப்புத்துறை ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என பிரதமர் மோடியிடம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றனர். குறிப்பாக நாளைய தினம் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்னதாக பிரதமருடைய இல்லத்தில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படைகளின் தலைமை தளபதி, அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறது, பாகிஸ்தானுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கிறது, அடுத்ததாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் அமைச்சரவை கூட்டம் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் முன்னதாக பிரதமர் இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது.